இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற எல்லா வீடியோவும் நீங்கள் கண்டினியூஸாக பார்க்க முடியும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிகே கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் எல்லாருக்கும் பிடிச்ச லெமன் ஊறுகாய் தான் செய்ய போகிறோம், அதுவும் இன்ஸ்டண்ட்டாக. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லெமன் ஒரு 6 லெமன் இருக்கும். இந்த 6 லெமனை எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பீஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இது நான் காய வைக்கல, இன்ஸ்டண்ட்டாக தான் செய்ய போகிறேன் ஊறுகாய். இது வெந்தயம் 2 ஸ்பூன், கடுகு 2 ஸ்பூன் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம நல்லெண்ணெய் இதில் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் நல்லா நிறைய நம்ம ஊற்றிக்கலாம். ஏன்னா நம்ம ஊறுகாய் தான் போட போகிறோம். ஊறுகாய்க்கு எண்ணெய் ரொம்ப முக்கியம். எவ்வளோக்கு அதிகமாக எண்ணெய் இருக்கோ அவ்வளோ நாளுக்கு ஊறுகாய் கெட்டு போகாது. தாளிக்கிறதுக்கு லைட்டாக கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக பெருங்காயம் பொடி, காரத்துக்கு ஏற்ற மாதிரி 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன். உங்களுக்கு எப்படி காரம் அதிகமாக இருந்தால் நீங்கள் இன்னும் நிறைய கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம லெமனையும் இந்த எண்ணெயில் போட்டுக்கலாம். நல்லா எண்ணெயிலே கொதித்து நல்லா அந்த தோலெல்லாம் இட்டு போகணும். ஏன்னா நம்ம இன்ஸ்டண்ட்டாக தான் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் உப்பு கொஞ்சம் தூக்கலாக தான் உப்பு போடணும் ஊறுகாய்க்கு. மலைச்சாரெல்லாம் போடக்கூடாது, நல்லா வெள்ளமாகவே போட்டுக்கலாம். அருவியில் போட்டுற மாதிரி நல்லா வாசனை இருக்குது. நம்ம லெமனோட வாசம் வரும்ல, வேக வேக அந்த தோல் செய்யும்போது அது நல்ல வாசனை வரும், ஸ்மெல் வரும். எண்ணெயிலேயே லெமன் வேகணும். அந்த தோலெல்லாம் எண்ணெயிலேயே நல்லா இட்டு போயிடும். ஏன்னா நம்ம இது வெயிலில் வச்சு காய வச்சு நம்ம செய்யலை, இன்ஸ்டண்ட்டாக கட் பண்ணி செய்கிறோம். இன்ஸ்டன்ட் லெமன் ஊறுகாய் இது பேர். அதனால் நல்லா வேகுது பாரு, தெரியுதா? லெமன் இது மாதிரி குழஞ்ச மாதிரி தெரியுதா? இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்த பொடியெல்லாம் இதில் கலந்துக்கலாம். 4 லெமனுக்கு இந்த அளவு கரெக்டாக இருக்குமா? 6 லெமனுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி மெத்தட் கொஞ்சம் கொஞ்சமாக கூட நம்ம செஞ்சு வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா இப்போல்லாம் யாருக்கும் டைம் இல்லை, எல்லோரும் வேலைக்கு போயிடுவாங்க. யாரும் லெமனை போட்டு அறுத்து காய வச்சுக்கிட்டு இருக்கிறது இல்லை. இருக்கிறதுக்கு டைம் நம்மளுக்கு இருக்க மாட்டேங்குது. அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் இன்ஸ்டண்ட்டாக பண்ணோன்னா நம்ம காலியானதும் திருப்பியும் செஞ்சுக்கலாம். இப்போ இதெல்லாம் மசாலாலாம் கீழே போயிட்டு எண்ணெய் மேலே தேங்கும். அப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். தோல்லாம் பாரு அமுக்குன்னு அமுங்குது. லெமன் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ காய வைக்கிறதா இதே மாதிரி ஃபார்மேட்டில் தான் பண்ணணுமாம்மா? காய வைக்கிறதா இருந்தால் என்ன பண்ணணும், நம்ம ஒரு லெமனை இதேமாதிரி கட் பண்ணி உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டு வெயிலில் ஒரு 3 நாளைக்கு காய வைக்கணும். 3 நாளைக்கு காய வச்சு அதுக்கப்புறம் நம்ம தாளிச்சுக்கலாம். தாளிப்பு மெத்தட் இந்த மாதிரி தான் வரும். தாளித்து அதில் ஊற்றுற மாதிரி இருக்கும். ஆமாம், அவ்வளோதான். இது செஞ்சு ஒரு 2 நாளைக்கு நம்ம அப்படியே இதை ஆற வச்சு அப்படியே வச்சிடணும். 2 நாள் கழித்து தான் இதை டப்பாவில் போட்டு நம்ம வைக்கலாம். நம்மளோட ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், எண்ணெய் மேலே தேங்கியிருக்கு, இந்த லெமனெல்லாம் கீழே போயிடுச்சு. இப்போ நான் அடுப்பெல்லாம் ஆஃப் பண்ணிடுறேன். இதே மாதிரி கொஞ்சமாக லெமனில் நீங்கள் செஞ்சுட்டு திருப்பி அது காலியானதும் கூட நீங்கள் திருப்பி செஞ்சுக்கலாம். அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை எங்களுக்கு சொல்லுங்கள். எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
எங்களோட சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல்லையும் இப்படியே அழுத்திடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.